நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 ஆரம்பத்திலேயே ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எட்டிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எல்லா மேட்சுமே க்ளோஸ் காலாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக தருது ஐபிஎல் டோர்னமெண்ட். ஸோ நேற்று வந்து பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து மேட்ச் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களுக்கு. இந்த மேட்ச்ல வந்து டாஸ் வின் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் வந்து முதல்ல வந்து பவுலிங் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. புது கோச், புது கேப்டன், புது பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு டீமை தானே எடுக்கணும்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரீத்தி சிந்தா ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு காம்பினேஷன்ல ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ல அவங்க நிறைய அமௌண்ட் வச்சிருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான டீமை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு யங் பேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவிலே பெஸ்ட் பிளேயரான ஒரு கேப்டன். இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய விளம்பரத்தில் சொல்ற மாதிரி இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த டீமோட காம்பினேஷன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. நேற்று ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்துட்டு பிரியன் சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேரும் களமிறங்கினாங்க. பிரியன் சாரியா ஒரு எலகென்ட்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வந்து வருவாரோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா ஷாட்டுமே வந்து பர்ஃபெக்டாக அந்த கிரிக்கெட்டிங் ஷாட் எப்படி வந்து ஒரு டெக்னிக்கலாக ஆடணுமோ அந்த மாதிரி அடிக்கிறாரு. மிஸ்டேம் ஷாட்டே வந்து எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஷாட். அவுட் ஆன பாலுமே வந்துட்டு கொஞ்சம் மெயின் பண்ணாரு, பட் கொஞ்சம் டேர்ன் ஆயிடுச்சு, அதனால வந்து ஏஜ் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து பிரியன் சாரியா வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பிரப்சிம்ரன் சிங் வந்து பெருசா வந்து ஒன்றும் அடிக்கல. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் கிளம்பினார். ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படின்னாலே வந்து ஸ்டெடி ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிதானமா நங்கூரம் போட்டு நின்று மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். ஸோ பவுண்டரி சிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து கட்டிட்டாரு குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங். அவங்களும் வந்துட்டு மொழி பிதுங்கி நின்னாங்க. ஸோ எல்லா பாலையுமே வந்து அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சைடு வந்து ஸ்டடியா நின்று ஸ்ரேயாஸ் ஐயர் அடிச்சிட்டு இருக்காரு. மறு சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் வர்ற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே வர்றதும் போறதுமா இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து அவரும் வந்துட்டு கொஞ்சம் 20 ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. நம்ம மேக்ஸ்வெல் அவர் வந்தவொடனே வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர், அதாவது பஞ்சாப் கிங்ஸுக்கு மட்டும் ஒரு சாபமா என்னன்னு தெரியல, ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பெருசா அவங்களுக்கு வந்து கை கொடுக்கறதே இல்லை. அது நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா ஆடின ஃபாரின் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷான் மார்ஷ், அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஷான் மார்ஷ் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து ஆடினாரு. அவர் வந்து நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து டேவிட் மில்லர் நல்லா ஆடினாரு. இவங்க ரெண்டு பேரை தவிர யாருமே வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஃபாரின் பிளேயர்ஸா பெரிய அளவு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். நிக்கோலஸ் புரன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. இருந்தாலும் மேக்ஸ்வெல்லும் ரொம்ப வருஷமா இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 10-11 வருஷமா அவங்களுக்கு இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கவே இல்லை. ஸோ அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25க்கும் கீழே தான் இருக்கு. ஒட்டு மொத்தமா ஒரு 80 மேட்சுக்கு மேல வந்துட்டு பஞ்சாப்காகவே விளையாண்டுட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ் பார்த்தேன். ஸோ அவரோட ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து யார் அடிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் அடிச்சு கொடுக்குறாங்க. மனன் ஓரா, பால் வால்தட்டி இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இன்னும் வந்து மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. பால் வால்தட்டி எல்லாம் வந்துட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சது இன்னும் செமையா வந்து அதிரடியா இருந்தது. அப்பதான் வந்துட்டு ஒரு யங் பிளேயரு, ஸோ பெருசா ரஞ்சிலாம் வந்து பிரபலம் இல்லாத ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல்ல வந்து ஆடி அந்த ஒரு பிரபலமாகுதுன்றது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி இருந்துச்சு, பால் வால்தட்டி 100 அடிக்கும் போதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போவும் கூட சஷாங்க் சிங், அஷ்டோ சர்மா அப்படின்ற மாதிரியான பிளேயர்ஸ் தான் போன சீசன்ல வந்து அவங்களுக்கு அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விருத்திமான் சாகா வந்து நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்துட்டு அவங்க டீமுக்கு வந்து நல்லா அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா வந்து அந்த டீமுக்காக அடிச்சிருக்கிறது வந்து கேஎல் ராகுல். இத்தனைக்கும் அவர் 2 சீசனோ 3 சீசனோ விளையாண்டாரு. அந்த 2-3 சீசன்லயே வந்துட்டு அவர் வந்து சீசனுக்கு சீசன் வந்து 500-600 அடிக்கக்கூடியவர், அந்த மாதிரி அடிக்கிறவர். ஸோ டாப்பிக்கை விட்டு வெளியில போறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து நல்லா அடி கொடுக்குறாங்க. நேத்தைக்கும் வந்து அதுதான் நடந்துச்சு. இந்தியன் பிளேயர்ஸ்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சஷாங்க் சிங் இவங்க 2 பேரும் தான் வந்து அசத்தலா அடி கொடுத்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 97 ரன் அடிச்சாரு. அப்புறம் வந்துட்டு சஷாங்க் சிங் வந்து 16 பந்துகளை 44 ரன்கள் அடிச்சாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஈஸியாக 100 அடிச்சிருக்கலாம். ஆக்சுவலி வந்து 17.3 ஓவர்லேயே வந்துட்டு 91 ரன்கள் அந்த மாதிரி இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் அவர் நினச்சிருந்தா அதாவது ஸ்ட்ரைக்கர் தக்க வச்சு அவரே வந்து 4-6ன்ற மாதிரி அடிச்சு, இல்லை ஒரு சிங்கிளாவே அடிச்சு கூட 100 அடிச்சிருக்கலாம். பட் அதை வந்து அவர் கன்சிடர் பண்ணல.
எனக்கு செஞ்சுரின்றது முக்கியம் இல்லை, எனக்கு வந்து டீமோட ஸ்கோர் உயர்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டப்படி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஷாங்க் சிங் கிட்ட சொன்னதா சஷாங்க் சிங்கே வந்து நேற்று பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டீமோட வெற்றி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆடி இருக்கிறாரு. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்னைக்குமே வந்து அவர் அந்த மாதிரி தான் இருந்தார். டீமோட வெற்றி முக்கியம், டீம் வந்து ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். அதனால தான் மேபி வந்து அவரோட இன்னிங்ஸ்ன்றது பெரிய அளவுக்கு வெளியில தெரியாம, அவரோட அந்த முயற்சிகள்ன்றது வெளியில தெரியாம, அவரோட நேம் தெரியாம, அந்த கோச்சுன்ற மாதிரி அவரோட அந்த நேம்லாம் ஃபுல்லா கோச்சுக்கு போயிடுச்சு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பெரிய அளவுக்கு அந்த ஒரு நேம் கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த கேப்டன்சி, அந்த பிரில்லியன்ஸ் அப்படின்ற பாயிண்ட் வந்து கேகேஆர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணப்ப வரவே இல்லை. இதெல்லாம் தான் ஒரு ரீசனா இருக்குமோ மேபி கேகேஆர்ல இருந்து அவர் வேற டீமுக்கு போறதுக்கு அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. நேற்று வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸா ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுத்தாரு. அந்த 97 ரன் அடிச்சுட்டு அவங்களாம் டக் அவுட்ல 100 அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சி வந்து மூட் அவுட் வச்சிருக்கும் போது இவர் மட்டும் அந்த சிரிப்போட வந்திருந்தாரு. உண்மையிலேயே ஒரு ஜெம் ஆஃப் ஏ பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியனியோட அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து விலக்கி அதுக்கப்புறம் வந்து எல்லா டிராஃபிஸையும் அவர் ஆடுற டிராஃபிஸ் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக விளையாடி அதுலேயும் ஜெயிக்க வச்சு அப்படியே வந்து ஒரு கெத்தாக வந்து நின்றுன்றது ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 243 ரன்கள் அடிச்சு முடிச்சாங்க. 244 ஒரு இமாலய இலக்கு. யாரு? குஜராத் டைட்டன்ஸ் அன்னைக்கு. அவங்க டீம்ல வந்துட்டு பவுலிங்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சிராஜ் வந்து 4 ஓவருக்கு 50 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டாரு. அது போக வந்துட்டு ரஷீத் கான் கூட 4 ஓவருக்கு 48 ரன் கொடுத்தாரு. ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. சாய் கிஷோர் மட்டும்தான் சூப்பரா போட்டு 3 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மட்டும்தான் ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மரா பவுலிங்ல வந்து நின்றாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்துட்டு சாய் சுதர்சன், சுப்மன் கில் இவங்க 2 பேரும் கிளம்பினாங்க. நாங்க ஸோ 2 பேருமே வந்து வழக்கத்துக்கு மாறா அவங்க ஆடுற விதத்தை விட கொஞ்சம் மதுரடியாவே ஆட ஆரம்பிச்சாங்க. சுப்மன் கில்லாம் வந்து கொஞ்சம் மதுரடியை கூட்டி இருக்கிறாரு. ஏன்னா 6 ஹிட்டிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் வளர்த்துருக்கிறாரு. 14 பந்துகள் 33 ரன்கள் அடிச்சாரு. அதே போல வந்து சாய் சுதர்சனம் வந்து அவரும் வந்து அந்த முன்னாடிலாம் வந்து பவுண்டரிஸ் தான் நிறைய அடிப்பாரு. சிக்ஸஸ் வந்து அவ்வளவா எப்போவாது தான் வரும் அத்திபூத்த மாதிரி. ஸோ இந்த டைம் வந்துட்டு சிக்ஸஸ்லேயும் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு இந்த ஒயில்டில் வந்துட்டு போன லெக் சைடு ஒயில்டில் போகிற பந்தை வந்து ஒரு 6 அடிக்கிற அந்த ஷாட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த டெக்னிக்காக வந்து கரெக்டாக அந்த 6 அடிக்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதை அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து சூப்பராக பண்ணார். ஸோ 74 ரன் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பட்லர் அவர் வந்து 20 பால் நின்றுட்டா போதும், சூப்பராக ஆடிடுவார். அந்த மாதிரி வந்து 20 பால் நின்றுட்டாருனாலே அவர் வந்து 50 தான், 50 குறைஞ்ச ரன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடலாம். அந்த மாதிரி தான் அவர் ஆடுவார். அதே போலவே நேற்று வந்து 54 ரன்கள் அடித்தார். அதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்ட் அவரும் வந்து ஒரு என்னடா ராகுல் தெவாட்டியாவை இறக்காம வந்து ரூதர்ஃபோர்டை முன்னாடியே இறக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். ஆனால் ரூதர்ஃபோர்டு வந்து வந்ததுக்கு ஓரளவு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல வந்து ராகுல் தெவாட்டியா வந்து இறக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்படின்னா ராகுல் தெவாட்டியா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த 4 பால்ல 4 6 வந்து அடிச்சவர். அந்த மாதிரியான ஹை ஸ்கோரிங் கேம் வந்து ப்ரெஷரான கேம்லாம் வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த ட்ராக் ரெக்கார்டை வந்து வந்து அவருக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஹை ஸ்கோரிங் கேம்ல வந்துட்டு அவர் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ஓவர்ல வந்துட்டு 4 டாட் பால் வந்து விளையாண்டாரு. ஸோ 17th ஓவர் அந்த ஓவர் வந்துட்டு வைசாக் விஜயகுமார் போட்டார். இந்த இடத்துல வந்து வைசாக் விஜயகுமாரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் இம்பாக்ட் பிளேயராக தான் கொண்டு வந்தாங்க. சூப்பரா போட்டிருக்காரு. 3 ஓவர் 28 ரன் தான். ஸோ அந்த ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்டே அந்த 4 டாட் பால்ஸ் தான். ரூதர்ஃபோர்டுக்கு போட்ட 4 டாட் பால்ஸ் தான். ஏன்னா அந்த டயத்துல தான் வந்துட்டு ஸ்கோர் போர்டு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த ப்ரெஷரை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அதனால மேலும் வந்து பெரிய அளவுக்கு ரன் அடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு 4 பால்ன்றது பெரிய விஷயம். ஏன்னா வித்தியாசமே 11 ரன்கள் தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த 4 பால்ன்றது பெரிய குரூஷியலா இருந்துச்சு. அந்த 4 பால்ல மட்டும் ஒரு 2 6 வந்து போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் நேற்று வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மரா வைசாக் விஜயகுமார் இருக்காரு. இந்த இடத்துல வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க வந்து நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விட்டுருவாங்க. அவங்க விட்டதுக்கு அப்புறம் அந்த பிளேயர்ஸ் வந்து வேற டீமுக்கு போயிட்டு சிறப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிதான் நிறைய டைம் வந்து நடந்துட்டு இருக்கு. வைசாக் விஜயகுமார் வந்து ஒரு அசெட்னு சொல்லணும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்ல அந்த மாதிரியான ஒரு பவுலர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு. நீங்க ஈஸியா அந்த வீரரை வந்து தக்க வச்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். ஈஸியா 4 கோடி கொடுத்து தக்க வச்சிருக்கலாம். அந்த 4 கோடிக்கும் அவர் போக மாட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அந்த அப்போ உள்ள சிச்சுவேஷன். ஸோ இப்போ பாருங்க, இனிமே வந்துட்டு அவர் நல்லா போட்டுட்டாரு அப்படின்னா இனிமே வந்து அவரோட அமௌண்ட்டும் வந்து ஜாஸ்தி ஆகும்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேயரை எடுத்து வச்சுட்டாங்க. அதில் வந்து ரிக்கி பாண்டிங்க்கு தான் இந்த கிரெடிட்லாம் போனோம். அவர் வந்து கரெக்டான டீமை வந்து செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு. 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. ஜாஸ் பட்லர் அண்டு சாய் சுதர்சன் இவங்க 2 பேரும் வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னோட கேப்டன்சி பிரில்லியன்ஸை கொண்டு வந்தார். ஏன்னா வந்துட்டு ஸ்பின் எல்லாம் சூப்பராக ஆடுறாரு சாய் சுதர்சன். ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அவரை வந்து ஈஸியாக அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கரெக்டாக வந்து ஒரு பெஸ்ட் பவுலரான ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து கொண்டு வந்தார். ஹர்ஷ்தீப் சிங் வந்து கரெக்டாக போட்டு நிற்க வச்சு எடுத்தார் சாய் சுதர்சனை. அது ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுன்றது அப்படியே தெரிஞ்சது. அதே போல் வந்துட்டு மார்க்கோ யான்சன் அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக போட்டார். கரெக்டாக இம்பாக்ட் பிளேயராக வந்து வைசாக் விஜயகுமாரை டெத் ஓவர்ஸில் அவர் நல்லா போடுறாரு அப்படின்றதுனால டெத் ஓவர் அப்போ வந்து அவரை போட வச்சு அந்த சமயத்திலையும் வந்து ஒரு கரெக்டான அந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாரு ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமாக வின் பண்ணுறதுக்கு மெயின் 2 ரீசன் தான். ஒன்று 100 அடிக்காம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்காம நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சஷாங்க் சிங்கை சொன்னார். சஷாங்க் சிங் அந்த ஓவரில் 23 ரன்கள் கடைசி ஓவரில் அடித்தார். அது ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் அண்டு வைசாக் விஜயகுமார் இவங்க 2 பேரையும் கரெக்டான ஓவர்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு கேப்டன்சியோட பிரில்லியன்ஸ்னால தான் நேற்று வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேப்டன் தான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னிஸ் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸை காமிச்சிட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்து ரொம்பவே டேஞ்சரான அணியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இதில் வந்து மேக்ஸ்வெல் வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் டக் அவுட் தானே ஆனாரு. இதில் என்ன சாதனை அப்படின்னா அதாவது ரோஹித் சர்மாவை தாண்டியும் ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அப்படி என்ன சாதனை அப்படின்னு பார்க்குறீங்களா? டக் அவுட்டில் ரோஹித் சர்மாவை விட அதிக முறை அவுட் ஆன ஒரு சாதனை தான். ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல் இவங்க 3 பேரும் 18 முறை டக் அவுட் ஆயிருந்தாங்க. இப்போ அவங்கள தாண்டி 19 முறை டக் அவுட் ஆகி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு ஐபிஎல்ல மேக்ஸ்வெல். இது ஒண்ணுதான் இந்த இடத்துல வந்து மைனஸ். மற்றபடி நேற்று அவர் வந்து ஒரு பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்தாரு. ஸோ அவரோட ஓவரில் 2 கேட்சஸை வந்து விட்டாங்க. ஸோ நேற்று வந்து பஞ்சாப் கிங்ஸோட அந்த ஒரு மைனஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்சை விட்டது. ஏன்னா வந்து 2-3 கேட்சஸ் வந்து விட்டாங்க. அது மட்டும்தான் அவங்களோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து பேட்டிங் பவுலிங் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. ஃபீல்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வந்து அபாயகரமான அணியா திகழும். ஏன்னா நேற்று ஸ்ரேயாஸ் ஐயர் கூட ஒரு கேட்ச் விட்டாரு. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றிகரமாக தொடங்கியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும். அடுத்தடுத்த மேட்சஸ்லையும் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். குஜராத் டைட்டன்ஸ் அவங்களும் வந்து சிறப்பாக வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 பால் அதான் வந்து டாட் பால் வந்து 2020 ரொம்ப ப்ரெஷரை உருவாக்கும் அப்படின்றது வந்து இதுலேருந்து தெரியுது. ஸோ அதையெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணி அவங்க அடுத்த மேட்ச் வந்து சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ என்னோட அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிரிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.